ஆமேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு விசேஷமா நாங்க ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம். மனுஷர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்காம கர்த்தர் மேல நாங்க நம்பிக்கையை வைக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னென்றா, கர்த்தர் தான் நம்முடைய ஆதாரம். கர்த்தர் தான் நம்முடைய ஆதாரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய உயர்வுகள், நம்முடைய சுகம், நமக்கு தேவையான வெற்றி, நம்முடைய குடும்ப வாழ்க்கை என எல்லாவற்றிற்கும் நாங்கள் கர்த்தரை ஆதாரமாக கொண்டிருந்தாதான் எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் என்ன செய்யும், அந்த ஆதாரத்திலிருந்து வரும். உதாரணத்துக்கு வேர் மிகவும் ஒரு செடிக்கு முக்கியம். ஒரு செடியினுடைய கொடிகள் நல்லா இருக்கணுமா இருந்தால் அந்த செடியினுடைய தண்டு வேரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். வேரோடு இணைக்கப்பட்டிருக்கலாட்டி அந்த செடிக்கு தண்டு ஆதாரமாக இருக்குமா இருந்தால் அது நீடித்த நாள் நிலைத்திருக்காது. அந்த செடிக்கு வேற காரியங்கள் ஆதாரமாக இருக்குமா இருந்தால் அந்த செடி நீடித்த நாள் நிலைத்திருக்காது. ஆனால் அந்த செடிக்கு ஆதாரமாகிய வேர் உறுதியாக நிலத்தோடு பற்றி இருக்குமா இருந்தால் அந்த செடி நிலைத்திருக்கும், அந்த செடி கனி கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுறீங்க? அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம், கர்த்தர் தான் நம்முடைய ஆதாரம். கர்த்தர் தான் நம்முடைய அந்த வேர் போல என்ன, கர்த்தர் தான் ஆதாரம். நாங்கள் கர்த்தரை பிடித்து கொள்ளணும். கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும். மனுஷன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போமா இருந்தால் அது நம்ம ஏமாந்து போயிடுவோம், என்ன நம்ம கைவிடப்பட்டுருவோம். ஆனால் கர்த்தர் மேலே தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்ற வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆதாரமாக எதை வச்சுருக்கிறீங்க? இவ்வளவு நாள் எதை வச்சுருந்தீங்க? உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதா இருந்தாலும் கர்த்தர் இதை சரி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இதன் மத்தியில் மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கடினமான வாழ்க்கை பகுதியில் ஏற்படுகிற கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் ஆதாரமாக கொண்டிருக்கிற கர்த்தர் அந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியிலையும் உங்களோடு இருந்து அந்த கடினமான சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. நான் வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்பியும் பாருங்க, எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் என்ன, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தர் மேல இருக்குமா இருந்தா அவன் தன் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைத்திருப்பான். கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷனுடைய இருதயம் அது கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் நோக்கி இருக்கும். கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் நாடும், கர்த்தருடைய சமூகத்தை நாடும். ஆனால் எந்த மனுஷனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இல்லாமல் மனுஷன் மேலே இருக்குதோ, என்ன மாம்சமான மனுஷன் மேலே இருக்குதோ, மாம்ச உலக பிரகாரமான காரியங்கள் மேலே இருக்குதோ, அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்ற சாபத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறான். அந்த வசனம் அழகா சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. அப்போ நாங்கள் மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்தோமா இருந்தால் நாங்கள் ஏமாற்றப்படுவோம். என்ன சாபம் நமக்காக காத்திருக்குது. ஆனால் கலாத்தியர் 3:13-14 சொல்லுது, என்ன ஆண்டவர் நம்முடைய சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் சாபமானார். நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆபிரகாம் தன் மேலையும் தன்னுடைய சரீரத்தின் மேலையும் தன்னுடைய சாராள் மேலையும் நம்பிக்கையை வைக்கும் போது என்ன பிள்ளையே பிறக்கலை. ஏன்னா அவங்க தங்களை பார்க்கும்போது என்ன தங்க மூலமாக தான் காரியங்கள் வரும் என்று எதிர்பார்க்கும் போது அங்கே 99 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. ஆனால் 99வது வயதில் கர்த்தர் என்ன செய்கிறார், இடைப்படுறாரு. அங்கே 3 பேர் வந்து என்ன செய்கிறாங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இடைப்படுறாங்க. இடைப்படும் போது சொல்கிறாங்க, அவங்க அப்பையும் பேசும்போது சொல்கிறாங்க, இது எப்படி ஆகும்னு கேட்குற மாதிரி, என்ன மரியாள் கேட்குற மாதிரி, நான் புருஷன் அறியேன் என்று கேட்குற மாதிரி, அதே போல அந்த சகரியா என்கிற மனுஷன் என்ன சந்தேகப்படுற மாதிரி ஆபிரகாமுக்கும் ஆரம்பத்தில் சந்தேகம். எப்படி சந்தேகம்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி கிழவியா இருக்கிறாள், அவருடைய சரீரத்தில் கற்பப்பை செத்து போயிருச்சு. அப்படி சொல்லும்போது அங்கே அந்த தேவ மனிதர்கள் சொல்றாங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ?
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரால் எல்லாம் ஆகும். அவரை நீ ஆதாரமா கொண்டிருக்கும் போது நீ உனக்கு முடியாத காரியங்களும் அது வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செத்து போன கற்பமா இருந்தாலும் நீ கர்த்தரை நம்பும் போது, நீ கர்த்தரை ஆதாரமா கொண்டிருக்கும் போது, உன்னுடைய கற்பத்தை பார்க்காத, உன்னுடைய மனைவியினுடைய கற்பத்தை பார்க்காத, உன்னுடைய வயசை பார்க்காத, உன்னுடைய பலனை பார்க்காத, பலன் தருகிற கர்த்தரை பாரு. என மரித்த கற்பத்தை உயிர்ப்பிக்க கூடிய கர்த்தரை பாரு. அப்ப ஆபிரகாம் ரோமர் 4 சொல்றது எப்படி விசுவாசிச்சானா? அவர் இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிறவர். அவன் விசுவாசிச்சான். கர்த்தர் மேல நம்பிக்கை வந்த பிறகு அவன் எப்படி விசுவாசிச்சான் பாருங்க. தன்னுடைய மாம்சத்தின் மேல நம்பிக்கை இருக்கும்போது இப்படி விசுவாசிக்கல. விசுவாசிக்காம ஒன்றும் பெற்றுக்கொள்ளாம ஈசாக்க பெற முடியாதவனா இருந்தான். ஈசாக்க பெறத்துக்கு சந்தேகம் இருக்க தாமதமாகி கொண்டே போச்சுது. அவன் தன் மேல நம்பிக்கை வைக்கும் போது, தன் மனைவி மேல நம்பிக்கை வைக்கும் போது, தன் பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் போது, தன் புய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் போது அங்க பிள்ளையை பெற்றெடுக்க முடியல. ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு தாமதமாகி கொண்டிருக்குது. ஆனா அந்த நம்பிக்கையை கர்த்தர் சொல்றாரு, நீ உண்மையில நம்பிக்கையை வைக்காத, உண்ட சரீரத்தை பார்க்காத, சாராள பார்க்காத, நீ என்னைய பாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. மனுஷனால் கூடாதவைகள் கர்த்தரால் கூடும். கர்த்தரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் தன் மேல் இருக்கிற நம்பிக்கையை எடுத்து, போன கிழமை பாஸ்டர் பேசினார், என்ன அங்க சூழ்நிலைகள் மேல வைத்த கண்ணை எடுத்து, எங்க இயேசு கிறிஸ்து மேல கண்ணை வைத்தோமா இருந்தா அங்க நாங்க மூழ்க மாட்டோம். ஆனா நாங்க சூழ்நிலைகளை பார்ப்போமா இருந்து நாங்க மூழ்கி போயிடுவோம். ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால, கிருபை உள்ளவராக இருக்கிறபடினால ஆண்டவர் விழுந்த நம்மளை தூக்கி எடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை விழுந்து போயிருப்போம். எத்தனையோ முறை ஆண்டவருக்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமாக வாயினால பேசி இருக்கிறோம், பாவம் செஞ்சிருக்கிறோம், தேவையில்லாத காரியங்களை சிந்திச்சிருக்கிறோம். இதே அதிகாரத்துல கீழே சொல்லுது, ஏன்னா மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதான், பொல்லாததா இருக்குதான். அந்த காரியங்கள் கீழே சொல்லப்படுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? இது எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். விழுந்த நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம கண்களை கர்த்தர் மேல வைக்க பழகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கண்களை கர்த்தர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல வைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்றார்? தாழ்விலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். குழியிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். விழுந்த இடத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் கர்த்தரை திருப்பி பார்த்த உடனே கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப என்ன செய்யக்கூடாது? மனுஷன் மேல நாங்க நம்பிக்கையை வைக்க கூடாது. ஏன்னா ஆபிரகாம் மனுஷன் மேல நம்பிக்கையை வைக்கும் போது, லோத்தின் மேல நம்பிக்கையை வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? எல்லாம் போன பிறகு கவலைப்பட்டு கொண்டு இருந்திருப்பான். அவன் லோத்தின் மேல நம்பிக்கையை வைக்கல. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல நம்பிக்கையை வைக்கல. அவன் கடவுள் மேல நம்பிக்கையை வைக்கிறான். கடவுள் கொடுத்த ஈசாக்கின் மேல நம்பிக்கையை வைக்கல. ஈசாக்க கொடுத்த கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அநேக நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிற நம்ம பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய நம்பிக்கையை எங்க வைக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த மனைவி மேல வைக்கிறோம், கர்த்தர் கொடுத்த கணவன் மேல வைக்கிறோம், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மேல வைக்கிறோம், கர்த்தர் கொடுத்த திருச்சபை மேல வைக்கிறோம், கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன் மேல வைக்கிறோம். நீங்க என் மேல நம்பிக்கையை வைக்காதீங்க, உங்க பிள்ளைகள் மேல நம்பிக்கையை வைக்காதீங்க, உங்க கணவன் மனைவி மேல நம்பிக்கையை வைக்காதீங்க, உங்க உறவினர்கள் மேல நம்பிக்கையை வைக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தார். அதே போல உங்களுக்கு இருக்கிற தொழிலையும் கர்த்தர் தான் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா என்ன நடக்குது? என்ன பிரச்சனைண்டா, நம்பிக்கை இதன் மேல வைக்கிறதுனால, என்ன இந்த காரியங்கள் மேல வைக்கிறதுனால, மாம்சமான காரியங்கள் மேல வைக்கிறதுனால, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மேல வைக்கிறதுனால இதெல்லாம் நம்மளை ஏமாற்றிடுது, கைவிட்டுருது. ஐயோ பாஸ்டர் என்னைய கைவிட்டுட்டாரே, பாஸ்டர் எனக்கு உதவி செய்யலையே, இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துட்டு பாஸ்டர் எனக்கு அது தரலையே இது தரலையே. கர்த்தர் பைபிள் சொல்லுதா பாஸ்டரை பாரு, பாஸ்டர் உதவி செய்வாருண்டு? ஆண்டவர் என்ன சொல்லுதுண்டா, உன்னோட ஆபத்து நாள் வரும்போது நீ என்னையே நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். நீ எதிர்பெட்டாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்ய என்று சொல்றார். அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் எப்பயுமே. இன்றைக்கு நான் உங்களை நடத்துற விதம், நான் நீங்க என்னைய பாருங்க அப்படி சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் கர்த்தரை பின்பற்றுகிறது போல என்ன செய்யுங்க, நீங்க என்னைய பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு அவரை பின்பற்ற சொல்லல, நானே அவரைத்தான் பின்பற்றுறேன், நீங்களும் அவரை பின்பற்றுங்க. நானும் அவரைத்தான் நோக்கி பார்க்கிறேன், நீங்களும் அவரை நோக்கி பாருங்க. பைபிள் சொல்லுது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால உங்களுடைய நம்பிக்கையை மனுஷன் மேல வைக்காதீங்க, உலக பிரகாரம்
ஆமேன்னு சொல்றீங்க. இயேசுவை நோக்கி தான் நடத்தும். சரியான சபை சரியான சத்தியத்தை பேசுமா இருந்தா அந்த சபை விசுவாசிகள் எந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனமா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னைய நடத்தின மேய்ப்பர்கள், எனக்கு உபதேசிக்கிற பிரசங்கிமார்கள் என்னை அவரை நோக்கி பார்க்க தான் சொல்றாங்க. என் வெளிநாட்டு சொந்தக்காரனை நோக்கி பார்க்க சொல்லல, என்ன வெளிநாட்டுக்காரனை நோக்கி பார்க்க சொல்லல, இல்லாட்டி அந்த குடும்பத்துல இருக்க அந்த சபையை நோக்கி பார்க்க சொல்லல, விசுவாசிகளை நோக்கி பார்க்க சொல்லல. இன்னைக்கு இந்த ஊழியத்தை நான் உங்களை பார்த்து செய்வானா இருந்தா என்ன நடக்கும்? கடைசி ஒரு பேர் 2 பேர் வரும்போது நான் என்ன செய்யணும்? நிப்பாட்டி தான் போய்க்கணும். உங்களை நான் பார்த்து செய்யல, என்ன நான் கர்த்தரை பார்த்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால அங்க சொல்றது பாருங்க, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு என்ன கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். மனுஷன் மேல நம்பிக்கையை வைக்கிறவன் என்ன செய்வான்? கடவுளை விட்டு விலகுவான். தொழில் மேல நம்பிக்கையை வைக்கிறவன் கடவுளை விட்டு விலகுவான். படிப்பின் மேல நம்பிக்கையை வைக்கிறவன் என்ன செய்வான்? கடவுளை விட்டு விலகுவான். கடவுளுடைய காரியங்களை ஈடுபடுறதை குறைத்துக் கொள்ளுவான். அப்படியே கடைசியில இல்லாமலே போயிடும். ஏனென்றா அவன் என்ன செய்ய வலிக்கிடுவான்? நம்பிக்கை என்ன நடக்குது? அங்க போன காசு வருது, இங்கே போனா என்ன நடக்குது? கொஞ்சம் ஒரு மாற்றமும் இப்படியே நம்பிக்கை அற்று போய் கடவுளை விட்டு தூரமா போய் அற்ப காரியங்களுக்காக மற்ற காரியங்களை நோக்கி பார்த்து என்ன நடக்குது? கடவுளை விட்டு மனுஷன் விலகி போகிறான். அங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்துல இதான் நடக்குது. ஏதேன் தோட்டத்திலையும் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர் தான் உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர் தான் உண்டாக்கினார். அங்க ஆதாம் ஏவாளுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி மிகவும் நல்லது 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 என்று சொன்னவர் யாரு? கர்த்தர் தான் எல்லாத்தையும் நல்லது நல்லது என்று சொன்னார். அவன் யாரை நோக்கி பார்த்திருக்கணும்? ஆதாம் ஏவாளும் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கணும். ஆனா சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க. சர்ப்பம் சொல்றபடி அந்த பழத்தை பார்த்தாங்க. போன கிழமை பாஸ்டர் அருமையா சொன்னார். என்ன, அந்த பாத்திரம் பலபலன் இருக்குது, அதை பார்க்கிறாங்க. அந்த மதுபானம் பலபலன் இருக்குது, அதை பார்க்கிறாங்க. என்ன, அந்த ஸ்திரீ எதை பார்க்கிறாள்? அந்த கனியை பார்க்கிறாள். ஆண்டவர் தொடவன், ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை பார்க்கிறாள். பிசாசு சொன்ன மாயையை பார்க்கிறாள். என்ன, பிசாசு ஒரு காரியத்தை வர்ணித்து காட்டும் போது அதை பார்க்கிறாள். ஆண்டவர் சொன்னதை பார்க்காம, கர்த்தரை பார்க்காம எதை பார்க்கிறாள்? ஆண்டவர் பார்க்க வேண்டாம் என்று சொன்னதை, ஆண்டவர் அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசிக்கிறாள், பார்க்கிறாள். ஆகையினால பாருங்க, இன்னைக்கு மனுஷனும் அப்படித்தான். நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்காம என்ன தேவையில்லாத காரியங்கள் மேல வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தேவையானதை நோக்கி பார்க்காம அன்றைக்கு அங்க பாருங்க, மார்த்தாலும் மரியாளும், அங்க பைபிள் சொல்லுது, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனா மார்த்தாள் என்ன செய்யறாள்? பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுறாள். ஆண்டவரே சொல்றார், இயேசுவே சொல்றார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்க சபைக்கு வர்றீங்க, இந்த கூட்டங்களுக்கு வர்றீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவையானது ஒன்றே. இப்படி அமர்ந்திருந்து தேவன் நமக்காக கொடுக்கிற வார்த்தையை கேட்கிறது தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பைபிள்ல நிறைய இடங்களை காண்பிக்க முடியும். அந்த மர்ரூப மலையில மோசையும் இருக்கிறாரு, எலியாவும் இருக்கிறாரு. அங்க 3 பேர் கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. 6 பேதுரு, யாக்கோப்பு, யோவான் கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. அப்ப வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மோசைக்கும் எலியாக்கும் இல்ல. அந்த ஜூதர்களுக்கு மோசையும் எலியாவும் தாவீதும் ஆபிரகாமும் பெரிய ஆட்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவானவர் சொல்றாரு, மோசைக்கும் எலியாக்கும் இல்ல, யாருக்கு செவி கொடுங்கள்? இயேசுவுக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க ஏசாயா புத்தகத்துல சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னா, நம்முடைய நம்பிக்கையை மனுஷன் மேல வைக்க கூடாது. இங்க சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் 15 வசனம் என்னது? ஆசீர்வாதம். யாருக்கு ஆசீர்வாதம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற மனுஷன், அதை கை கொள்ளுகிற மனுஷனுக்கு கீழ் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலிக்கும் என்று சொல்லுது. அங்க 15ஆம் வசனத்துக்கு கீழே சொல்லுது, இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடாம போவாயே ஆகில் கீழே சொல்லப்படுகிற சாபங்கள் உன்னை பின்தொடரும், உண்மையில் வந்து பலிக்கும்.
இன்னைக்கு நிறைய மனுஷங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான் இன்னைக்கு சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா இங்கேயும் சொல்லுது, கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை விலக்குகிற மனுஷனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்ப இங்க சொல்லுது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். இன்றைக்கு பாருங்க, நீங்க சற்று நம்ம சபையில் இருக்கிற சில ஆட்களை ஆராய்ந்து பாருங்க. யார் யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து வார்த்தையை கேட்காத ஆட்கள், அவங்க வேறொரு காரியத்தின் மேல தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறாங்க, வேறொரு காரியத்தின் மேல தங்களுடைய கண்களை வைத்திருக்கிறாங்க. அவங்க கர்த்தரை விட்டு விலகுகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆதாமேவால் பாவம் செய்த பிறகும் கர்த்தர் அவங்களை விட்டு விலகல. பாவம் செய்த அவங்களை தேடி ஆண்டவர் வர்றார். ஆனா ஆண்டவரை விட்டு விலகினது யாரு? ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினது யாரு? ஆண்டவர் முன்னுக்கு வர்றாரு, வளமை என்ன செய்வாங்க? பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு என்ன செய்வாங்க? ஆண்டவர் வந்த உடனே தேடி ஓடி போவாங்க. ஆனா இப்ப பாவம் செய்ததுனால ஆண்டவர் வந்தம் என்ன செய்யறாங்க? போய் மரத்துக்கு பின்னுக்கு ஒளிஞ்சு கொள்றாங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் பாருங்களேன், நீங்க வளமையா சின்ன வயசுல இருக்கும் அந்த சின்ன பிள்ளைகளை பாருங்க, என்ன நீங்க வேலை முடிய சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. ஆனா எதையாச்சும் பிள்ளையான வேலை செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க? அன்றைக்கு கண்ணில் பார்க்கவே நீங்களா கூப்பிட்டாலும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் வருவாங்க. என்ன ஆகையினால பிள்ளை செஞ்சிருக்கலாட்டி தைரியமா முகத்துக்கு முழிக்க முடியும். ஆனா பிள்ளை செஞ்சதால முகத்துல முழிக்க முடியாது. ஆனா பாருங்க, மனுஷன் என்ன செய்யறான்? கர்த்தரை விட்டு விலகுறான். அங்க ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்த பிறகு ஆண்டவரே பாவம் செஞ்சிட்டாங்கன்னு தெரியுது. ஆண்டவர் தேடி வர்றாரு. ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று கேட்கிறாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி, ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டுடைய சத்தத்தை விட்டு விலகி என்ன செய்யறான்? ஒரு மரத்துக்கு பின்னுக்கு ஒளிந்து கொள்றான். ஆண்டவர் வந்தவனை சொல்றாரு, உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? இன்றைக்கும் அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டவர் கேட்க வேண்டாம் என்று சொன்ன சில மனுஷனுடைய வார்த்தையை கேட்டதால, சில மனுஷனுடைய வார்த்தை மேல நம்பிக்கையை வைத்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை என் மேல வை, கர்த்தர் மேல நம்பிக்கையை வை என்று சொல்றாரு. வார்த்தை சொல்லுது கர்த்தர் மேல நம்பிக்கையை வை என்று. ஆனா நம்ம மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்து, அவன் எனக்கு இவ்வளவு தர்றேன்னு சொன்னான், அவன் எனக்கு நீ எவ்வளவு லோன் எடு நான் உனக்கு தர்றேன்னு சொன்னான், என்ன நான் உனக்கு உன் தேவையை சந்திப்பேன்னு சொன்னான், நீ இந்த பிசினஸ் ஆரம்பி, நான் உனக்கு முதலீடு செய்யறேன், நான் உன் தேவைகளை சந்திக்கிறேன், நீ இந்த கடனை வாங்கு பார்த்துக்கலான்னு சொன்னா. ஆனா கடைசியில கை விட்டுட்டுனான். என்ன சில மனுஷனுக்கு சைன் வச்சே நம்ம ஏமாந்து போகணும். என்ன மனுஷன் சொன்னானே, நீங்க போ, நான் மாசம் மாசம் சரியா கட்டிடுவேன். அந்த மனுஷன் பேச்சை கேட்டு நம்மளும் சைனை வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கு அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். என்ன அதுக்காக நம்ம நிறைய பேர் சிக்கி தவிச்சு கொண்டு லோனை கட்டி கொண்டு என்ன லீசிங்க கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆகையினால ஆண்டவரா சொன்னாரு, நீ மனுஷனை நம்பி இதெல்லாம் செய்யண்டு. ஆண்டவர் உன்னை மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க சொல்லல. ஆனா ஆண்டவர் சொன்னதை கேட்காம நாங்க தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத மனுஷன் சொன்னதை கேட்டதுனால, மனுஷனை நம்பி சில காரியங்களை செய்ததுனால இன்னைக்கு நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பலவிதமான நெருக்கங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அகப்பட்டு நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு கண் இல்லையா? கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, பார்க்க மாட்டாரா? அந்த ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ஆலோசனை சொன்னார். ஏன்னா இப்படி மனுஷன் மேல நம்பிக்கையை வைக்காத, மனுஷன் மேல நம்பிக்கையை புள்ள விட்டது நம்ம, ஒளிஞ்சு கொண்டது நம்ம, சர்ச்சுக்கு வராம விட்டது நம்ம, வசனத்தை கேட்காம விட்டது நம்ம. ஆனா பிள்ளைகள்லாம் யார் மேல சொல்லுவோம்? கர்த்தர் மேல சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஒழுங்கா ஆலயத்துக்கு போகிறவங்களை பார்த்து அங்க நம்ம கேள்வி வைப்போம், சர்ச்சுக்கு போறதால என்ன நடக்குது, என்ன மாற்றம் வருது? என்ன பிள்ளை விட்டது முழுக்க நம்ம. ஆனா ஆண்டவரையும் ஆண்டவரை பின்பற்றுகிறவங்களையும் வசனத்தை கேட்டு சரியா நடக்கிறவங்களையும் புல சொல்லி கொண்டிருப்போம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, என்ன நீ மனுஷன் மேல நம்பிக்கையை வச்சு இறந்தா நீ கடவுளை விட்டு தூரமா போய் கொண்டிருக்கிற, கடவுளை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற. இப்படிப்பட்டவனுக்கு சாபம் தான் வரும், இப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் தான் வரும். பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்யறாங்க? அங்க விரட்டப்படுறாங்க. அங்க சில சாபங்கள் கீழே சொல்லப்படுது. நீ நெத்தி வியர்வை சிந்தி என்ன செய்வ? அங்க சர்ப்பத்துக்கும் சாபம் சொல்லப்படுது, மனுஷனுக்கும் என்ன செய்யப்படுது? சாபம் கூறப்படுது. எதனால சாபம்? ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, என்ன சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைக்காம, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கையை வைக்காம, சர்ப்பத்தின் மேல நம்பிக்கையை வைத்து சர்ப்பம் சொன்னதை கேட்டு அதன்படி செய்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில கடவுளை விட்டு விலகினாங்க, கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது? பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது, இருளான ராஜ்யம் அவர்களை ஆண்டு கொண்டது. இதன் காரணமாக சாபமான வாழ்க்கை. என்ன
அவங்க இதுக்கு முன்னுக்கு வாயின் வார்த்தையினால உலகத்தை ஆண்டவங்க இப்ப கஷ்டப்பட்டு நெத்தி வியர்வை சிந்தி என்ன மாடா ஓடா தேஞ்சு என்ன செய்யறாங்க சாபத்துக்குட்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க உபாகமம் 28 அங்க சொல்லப்படுது, என்ன எவ்வளவு நீ உழைத்தாலும் அதுல பலனை பெற்றுக்கொள்ள மாட்டேன், என்ன நிலம் உனக்கு என்ன செய்யாது, பலனை தராது. இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவு உழைச்சாலும் வருகிற வருமானம் இன்னொரு பக்கத்தால போய்கொண்டே இருக்குது, என்ன மிச்சம் இருக்குதே இல்லை, என்ன கடன் காசு கட்டுறதுக்கே எல்லாம் சரியா போயிருது, லீசிங் கட்டுறதுக்கே சரியா போயிருது. என்ன அதன் காரணமாக ஆண்டவருக்கும் கொடுக்க முடியல, ஊழியத்துக்கும் கொடுக்க முடியல, வீட்டுல ஒழுங்கா ஆகாரம் இல்லை. பைபிள் சொல்லுது நீதிமானுடைய களஞ்சியங்கள் பூரணமா இருக்கும், நீதிமானுடைய ஆலைகள்ல திராட்சரசம் புரண்டு ஓடும், உன்னுடைய களஞ்சியம் பூரணமா இருக்கணும், உன்னுடைய மாப்பிசைகிற தொட்டி. பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்கிறவனுடைய மாப்பிசைகிற தொட்டி வெறுமையா இருக்காது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? சாபம் தான் என்னது வெறுமையா இருக்குதுன்ற சாபத்துக்குள்ள இருக்குது. சாபத்தின் காரணமா தான் வெறுமையா இருக்குது. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறவனுடைய களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ குறைவு இருக்குண்டா உங்களுடைய நம்பிக்கை வேற எங்கேயோ மேல இருக்குது. ஆகையினால் அதை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளோம். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன், இருதயம் பைபிள் சொல்லுது இருதயமானது என்ன திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. இன்றைக்கு நாங்கள் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தரை நாடுதா? நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை நாடுதா? பைபிள் சொல்லுது பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல உன்னுடைய ஆத்மா உன்னுடைய இருதயம் எங்க இருக்குது? உன்னுடைய முதலாவது நீ வாழணுமா இருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில நீ செழித்திருக்கணுமா இருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில நீ சுகமா இருக்கணுமா இருந்தா, உன்னுடைய ஆவி உன்னுடைய ஆத்மா அது என்ன செய்யணும்? அது வாழ்ந்திருக்கணும், அது சுகமா இருக்கணும். உள்ள என்ன செய்யுது? இருதயம் சரியா இல்லாட்டி வாழ்க்கை சரியா இருக்காது. அதான் போன கிழமை கடைசியா நான் சொன்னேன், நீதிமொழி 23:7 சொல்லுது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ, ஒரு மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படித்தான் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை இருக்கும். நீங்க உள்ளான மனுஷன்ல பலப்பட்டீங்களா இருந்தா வெளியான மனுஷத்துல பலமுள்ளவங்களா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, அப்ப உங்களுடைய இருதயம் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய இருதயம் இன்றைக்கு பாருங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். இன்றைக்கு நிறைய பேர் மனுஷங்களுடைய இருதயம் கர்த்தர் மேல இல்லை, ஆண்டுடைய வார்த்தையின் மேல இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். உன்னுடைய இருதயம் மிக முக்கியமானது. நீ உள்ளுக்குள்ள உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள என்னத்தை போடுறியோ அதுதான் என்ன செய்ய போகுது? ஆத்மாக்கு சரீரத்துக்கு வரப்போகுது. அப்போ உள்ளான மனுஷன் மிகவும் முக்கியம். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் இன்னைக்கு அநேகர் காணப்படுறாங்க. அநேகருடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி காணப்படுது. நம்முடைய குடும்பத்தில் சபையில் பாருங்க, அநேகருடைய இருதயம் எப்படி காணப்படுது? ரைட், பாவம் செய்திருக்கலாம், ஆனால் இருதயம் கடவுளை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னட்ட வா, நான் என்ன செய்ய மாட்டேன், என்னட்ட வர்றவனை நான் ஒரு நாளும் புறம்ப தள்ள மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கான நற்செய்தி என்னென்று ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு இரக்கம் செய்கிறேன், நான் உனக்கு கிருபையா இருக்கிறேன், வா, என்ன நீ போய் இனி பாவம் செய்யாத, பாவம் செஞ்சிட்டியா நீ வா, நான் உனக்கு இரக்கத்தை தாரேன், கிருபையை தாரேன், ஆனால் இனி என்ன செய்யாது, தொடர்ந்து போய் பாவம் செய்து கொண்டு இருக்காத, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விடு, நான் உனக்கு இரக்கத்தை தர்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லியும் பாருங்க, இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், இவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர், இவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர் என்ற வெளிப்பாடு தெரிந்தும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நிறைய பேருடைய இருதயம் என்ன செய்து வேண்டுமென்றே துணிகரமா பாவம் செய்து கொண்டிருக்குது. 19ஆம் சங்கீதம் கடைசி 3 வசனம் நான் அடிக்கடி தியானிக்கிற வார்த்தை, ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உம்முடைய அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம துணிகரமா பாவம் செய்கிறோம். இதுல யாருமே பாவம் செய்யாத ஆட்கள் இல்லை, எல்லாம் செய்திருக்கிறோம். ஏன்னா வாயின் வார்த்தைகளினால செயல்களினால. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண வேண்டிய ஜெபம் இதுதான், என்ன ஆண்டவரே துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். ஆகையினால நிறைய மனுஷர்கள் கர்த்தரை விட்டு விலகி, நிறைய மனுஷனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி என்ன செய்து பாவத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்குது, இருளின் ராஜ்யத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்குது. ஆகையினால இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்கலாம். இன்றைக்கு இதுதான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறான் இல்லை, பைபிளே எடுக்கிறான் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் இருக்கலாம், பைபிள் எடுக்கிறது இல்லை, பைபிளை இரவும் பக்கம் பைபிளை தியானிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, என்ன குடும்ப ஜபிக்கிறது, ஜபத்தில் கலந்து கொள்றது இல்லை,
அங்கே ஜெபம் நடத்தும் போது நம்மளால் வாயை திறந்து ஜபிக்க முடியலை, பைபிளை படிக்க முடியலை, ஏன்னா இப்படி என்ன சோர்வு வருது, தூக்கம் வருது, இப்படி நிறைய தடைகள் வருதா இருக்குமா இருந்தால் உங்களுடைய இருதயம் அதை சரிப்படுத்தணும். உங்களுடைய இருதயத்தில் அது கடவுளுடைய வார்த்தை மேலே வாஞ்சியாக இருக்கணும், கடவுள் மேலே வாஞ்சியாக இருக்கணும். நீங்கள் பாருங்களேன், ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பி செஞ்சீங்களா இருந்தால் அந்த நீங்கள் தூங்க மாட்டீங்க, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தேவையில்லாத காரியத்துக்கு நோக்கத்தை போட மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு விளையாட்டின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கமா இருந்தால் அந்த பிள்ளை என்ன செய்யும், தூக்கத்தில் இருந்தாலும் ஒலிம்பி போய் விளையாடும். சில பேருக்கு ஆக்களுக்கு வேலையின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதையும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் வேலையில் நேரத்தை செலவழிப்பாங்க. ஏன்னா சில வாலிபர்கள் சில பெண்களோட நேரத்தை செலவிடும் போது, ஃபோன் கதைக்கும் போது, என்ன சில மனுஷர்கள் ஃபோன் கதைக்கும் போது அப்போ அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்? அவங்களுடைய இருதயம் அந்த கதைக்கிற அந்த நபரோடு இணைந்து இருக்குது. சில பேருக்கு ஃபோன் நோண்டும் போது அந்த ஃபோனில் இருதயம் இருக்கிறதுனால என்ன நடக்காது, அப்போ தூக்கம் வராது, அப்போ தடைகள்லாம் வராது. ஆனால் வசனத்தை கேட்குறண்ட தடைகள் வரும். என்ற இருதயம் எங்கே இருக்குது? இருதயம் வசனத்தின் மேலே இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? பிரியமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, வேதத்தில் பிரியமாக இருந்தா ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுத்து படிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேதத்தின் மேலே பிரியமாக இருந்தா. தாவீது ராஜா சொல்கிறாரு, அவர் தான் அதையும் சொல்கிறார். தாவீது ராஜா இன்னொன்று சொல்கிறார், என்னுடைய இருதயம் என்னுடைய ஆத்துமா தேவனுடைய ஆலய பிரகாரங்கள் மேலே வாஞ்சியாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே வாஞ்சியாக இருக்க மாட்டேன், ஜனங்கள் இங்கே ஓடி வருவாங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயம் எங்கேயோ வாஞ்சியாக இருக்குது. அப்போ திட்டமும் தெளிவுமா பைபிள் சொல்லுது, உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வை, மனுஷன் மேலே வைக்காத. உன்னுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. உன்னுடைய இருதயம் கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். அப்படியே நம்ம கீழே வாசிக்கும் போது பாருங்க, 7வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன், அவன் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறான். அவன் வேலை செய்தாலும் அந்த வேலையில சாபம் இருக்கும், அவன் எதை செய்தாலும் அது வாய்க்காது. ஆனா கர்த்தர் மேல இருதயத்தை வைத்து கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் அதுல பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின் மேல வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதுண்டா, கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் அவர் கொடுத்த வேதத்தின் மேலையும் பிரியமா இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்? ஆசையா வேதத்தை எடுத்து படிப்பான், வாஞ்சியா வேதத்தை எடுத்து படிப்பான். இன்னைக்கு சில பேருக்கு பிளேன் டீ குடிக்கிறன்ற எவ்வளவு விருப்பம், அதே பிளேன் டீ குடிக்கிறேன்னு அவ்வளவு விருப்பம். அதை ஒரு நாளைக்கு 5-6 தடவை என்ன செய்வாங்க? கேட்டு குடிச்சு கொண்டே இருப்பாங்க. எத்தனை தடவை குடிச்சாலும் அழுத்து போவாது. ஆணுடைய வார்த்தை மேல வாஞ்ச விருப்பம் இருக்குமா இருந்தா நேரம் கிடைக்கும் போதெல்லாம், மோசஸ் ராஜசேகர் ஒரு பாட்டு படிக்கிறார், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு. நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் எடுத்து நோண்டுறோம், டிவி எடுத்து பார்க்குறோம், தேவையில்லாத ஆக்களோடு இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம், மனுஷனோடு நேரத்தை செலவழிக்க பார்க்குறோம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு நேரம் சில பேர் சாக்கு போக்கு சொல்றது, எனக்கு நேரமே இல்லை, நேரமே 24 மணித்தியாலம் இருக்குது. சில பேர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குவாங்க. ஆனால் அவர் அந்த ஊழியக்காரர் எப்படி படிக்கிறாரு? அவருக்கு இத்தனைக்கும் 2 கண்ணும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு. அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். நமக்கு ஆண்டவர் நல்ல கிட்னியை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல கண்களை தந்திருக்கிறார், பார்க்க நல்ல கண்களை தந்திருக்கிறார், நல்ல கையை தந்திருக்கிறார், நல்ல காலை தந்திருக்கிறார், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு நேரம் கிடையாது. நமக்கு இதெல்லாம் கொடுத்த கர்த்தருக்கு நாங்க நேரத்தை செலவிடுறது இல்லை. அதனாலதான் என்ன பாருங்க, தேவையில்லாத காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம். ஆகையினால அழகா சொல்லுது, கர்த்தர் மேல நம்பிக்கையை வை, கர்த்தரை உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு நீ பாக்கியவானா இருப்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்குது?
நீங்கள் எதன் மேலே பிரியமாக இருக்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்குமா இருந்தா, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார்னு நீங்கள் நம்புவீங்களா இருந்தா நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அங்கே சொல்லுது, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியா யாரை நோக்கி பார்த்தாரு? கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஏன்னா அங்கே தேசத்தில் மழை இல்லை, யாரை நோக்கி பார்த்தாரு? கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஏன்னா எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் அவன் கர்த்தரை நம்பினதுனால கர்த்தர் அவர் ஜெபிக்கும் போது, அவர் கட்டளையிடும் போது மழையை வர்ஷிக்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்னென்றா, எலியாவின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். எலியா கட்டளையிடும் போது வானத்தின் மதகுகளை திறந்து மலையை வர்ஷிக்க பண்ணின ஆண்டவர், நீ அவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடும் போது நீ நம்புகிற கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு வானத்தின் மதகுகளை திறப்பார், ஆசீர்வாதத்தின் மலையை பெய்ய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா எலியாவின் தேவன் இருக்க எதுவும் உங்களை அசைக்காது, எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்காது, எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்காது. அப்ப இந்த 2 வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. மனுஷன் மேல் தன் நம்பிக்கையை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானா இருப்பான். நீங்க எப்படி இருக்கணும்? பாக்கியவானா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க நாளுக்கு நாள் வளருகிறவங்களா இருக்கணும். கர்த்தர் மேல உங்களோட நம்பிக்கை இருக்குமா இருந்தா நாளுக்கு நாள் வளருவீங்க. பாருங்க, ஒரு வேர், ஒரு செடி, அந்த செடியினுடைய வேரோடு இணைக்கப்பட்டிருக்குமா இருந்தா, அந்த செடியினுடைய தண்டு வேரோடு இணைக்கப்பட்டிருக்குமா இருந்தா, அந்த செடியினுடைய காரியங்கள் எல்லாமே வேரோடு இணைக்கப்பட்டிருக்குமா இருந்தா அந்த செடி என்ன செய்யும்? நாளுக்கு நாள் வளரும், நாளுக்கு நாள் வளரும். ஆனா அந்த செடியினுடைய தண்டு, கிளைகள் அது வேரோடு இணைக்கப்பட்டிருக்கலாட்டி, வேறு அதற்கு ஆதாரமா இல்லாட்டி, நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் எவ்வளவு பசலை ஊற்றினாலும் அது காஞ்சுதான் போகும் ஒழிய அது வளர போறது கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் சில பேருக்கு மாற்றம் வரலண்டா, இந்த இடத்துக்கு வர்றாங்க, வந்து அமர்ந்து இருக்கிறாங்க, ஆனா நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லை, நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை மேல இல்லை. இதெல்லாம் கேட்டு என்ன ஆக போகுது? என்ன பிரசங்கத்தை இருந்து கேட்டு என்ன ஆக போகுது? என்ன சந்தேகம், அவிசுவாசம், இதன் காரணமாகத்தான் ஒருத்தருக்கும் ஒண்ணுமே நடக்காது, நடக்கிறதே இல்லை, நடக்கவும் நடக்காது. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன கர்த்தர் மேல தன்னுடைய காரியங்களை என்ன நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் என்ன அவன் பாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுது. அவன் நாளுக்கு நாள் வளருவான், அவன் நாளுக்கு நாள் பெருகுவான், அவன் எல்லாவற்றிலும் என்ன செய்வான்? குறைவுல இருந்தாலும் ஆண்டவர் அவனை தூக்கி மேலே கொண்டு வந்துடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு கீழே பாருங்க, போட்டிருக்கு, அவன் தண்ணீரண்டையில நாட்டப்பட்டதும். யாரு? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன். யாரு? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன். இது அப்படியே பாருங்க, 1ஆம் சங்கீதத்தை போலவே இருக்குது. 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவியிலுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, இங்க சொல்லுது என்ன அங்க என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். இங்க யார் சொல்லுது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். அப்ப அவன் என்ன செய்வாங்களா? இவங்க 2 பேரும் தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்டு, நீர்க்கால்கள் ஓரமா நாட்டப்பட்டு. அப்ப நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பீங்களா இருந்தா நீங்க நீர்க்கால்கள் ஓரமா நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. நீங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டீங்க? அழுகி போக மாட்டீங்க. ஒரு நாளும் நீங்க என்ன செய்ய, உங்களோட ஆசீர்வாதங்கள் குறையாது, உங்களுடைய செழிப்பு குறையாது, நீங்க சாபத்துக்குள்ள இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதுவும் குறைவுபடாது, நீங்க செய்யற எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மனுஷனா இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வறுமை தேசத்துல வறுமை வந்தாலும், மழை பெய்யாம காரியங்கள் வற்றி போனாலும் உங்களோட வீட்டில் எதுவும் குறைபடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வீட்டில் எதுவும் வற்றி போகாது, எதுவும் குறைவுபடாது. என்ன போன வருஷம் முழுக்க 1.5 வருஷமா எனக்கு நான் வேலை செய்துட்டு இருந்தேன். என்ன இப்போ வேலை இல்லை, ஆனால் ஒன்றுமே குறைவுபடலை. பர்ஸு வெறுமை ஆகலை, பேங்க் அக்கௌண்ட் வெறுமை ஆகலை,
அது நிரம்பித்தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது நிரம்பித்தான் இருக்குது. எத்தனையோ வேலைகள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே நிற்கலை, ஒன்றுமே குறைவுபடலை. என் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்க, எதனால? கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சதுனால. என் நம்பிக்கை என்ற வேலை மேலே இல்லை, என் நம்பிக்கை என்ற முதலாளி மேலே இல்லை, எனக்கு வேலை கொடுத்தாக்கள் மேலே இல்லை, வேலை கொடுத்த நிறுவனத்தின் மேலே இல்லை, என் நம்பிக்கை மற்ற மனுஷர்கள் மேலே இல்லை, என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் எப்படி இருப்பானா? தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை பாராமல் இலை பச்சையாக இருக்கிறதும். அவன் என்ன செய்ய மாட்டானா? உஷ்ணம், சூடு, வெப்பம் என்ன அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். பாராமல் அவன் எப்பயுமே பசுமையாகத்தான் இருப்பான். வாழ்க்கையில் எவ்வளவு குறைகள் வந்தாலும் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். நம்ம சாக்கு போக சொல்கிறோம், இன்றைக்கு உஷ்ணமாக இருக்குது, குளிராக இருக்குது, படுத்து தூங்கிட்டேன். இல்லை, அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான் பாருங்க, உஷ்ணம் வருகிறதை பாராமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் ஏன்னா மழை இல்லாத காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பான். என்ன அவன் ஆண்டவருக்கு கொடுக்குற தசமபாகம் அது நிறுத்தப்படாது. என் ஆண்டவர் அந்த விதையை கொடுத்துருவார். ஆனால் நிறைய பேருக்கு ஆண்டவர் இன்றைக்கு தசமபாகத்துக்கு காரணம் சொல்லவே முடியாது. ஏனென்றா ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அவர் விதையைத்தான் கொடுக்குறார். என்னத்தை கொடுக்குறாரு? நம்ம விதையை எடுத்து என்ன செஞ்சிடறோம்? சாப்பிட்டுடுறோம். அதனால தான் அங்கால திருப்பி குறைவு, சாபம். என்ன இன்றைக்கு நிறைய பேர் என்ன, வருமானம் பத்தாது, வருமானம் வருது, அந்த வருமானத்தில் தான் விதை இருக்குது, தசமபாகம் இருக்குது. அதை நிறைய பேர் எடுக்காததுனால தான் என்ன நடக்குது? சாக்கு போக்கு சொல்கிறதால என்ன நடக்குது? அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அவங்க மேலே பலிக்கலை. பைபிள் அழகாக சொல்லுது பாருங்க, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் வருத்தமின்றி மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை இல்லாத காலத்திலும் அவன் சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். மழை இல்லை, அதனால் அறுவடை இல்லை, பயிரெல்லாம் வளரல. அவன்ட பயிர் வளரும், மழை இல்லாட்டியும் அவன்ட பயிர் வளரும் என்று அவன்ட நம்பிக்கை கர்த்தர் மேலே. அவன் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். பைபிள் ஈசாக்கை குறித்து சொல்லும்போது சொல்லுது, பஞ்ச காலத்தில் எவனாச்சும் விதை விதைப்பானா? பஞ்ச காலத்தில் தேசம் எல்லாம் நிலமெல்லாம் வற்றி போய் வறண்டு போய் தண்ணி இல்லாமல் இருக்குது, எவனாச்சும் விதை விதைப்பானா? கர்த்தரை நம்புகிற மனுஷன் தைரியமாக விதையை விதைப்பான். ஏனெண்டா அவன் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், எல்லாத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தர், எல்லாத்தையும் கொடுத்தவர் கர்த்தர். பைபிள் சொல்லுது, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் இப்பயாம் பஞ்சகாலம் தீர்ந்த பிறகு இல்லை, அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலனை அடைந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் உங்களுக்காக 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உபாகமத்தில் சொல்லுது, நீங்க 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருண்டு. அப்ப என்னது இங்க என்ன சொல்லுது? இதுல என்ன இருக்குது? நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைங்க. சங்கீதத்தில் என்ன இருக்குது? வேதத்தில் பிரியமாக இருங்க. என்ன வேதத்தை இரவும் பகல் எடுத்து படிங்க. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் செய்கிற எல்லாமே வாய்க்கும். நீங்கள் நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. ஏன்னா எவ்வளவு வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், காலம் மாறினாலும், மனிதன் மாறினாலும், என்ன உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறினாலும், உங்களுடைய வருமானம் நின்று போனாலும், ஆனால் உங்களுக்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான ஆகாரம் வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு விதைக்கிற விதை வந்து கொண்டே இருக்கும், நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள் அது வந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு குறையுமே ஏற்படாது. ஏனென்றால் இதெல்லாத்தையும் கொடுக்கறது கர்த்தர் தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என்னது, ஐயோ மழையே பெய்யலை, இது மழை தாழ்ச்சியான காலம், ஏன்னா எனக்கு வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் கனி கொடுக்கலண்டா பைபிள் சொல்லுது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஏன்னா அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது, காஞ்சி போனதெல்லாம் ஆண்டவர் வெட்டிடுவார், அக்கினியில் போடுவார், சுட்டெரிப்பார். இன்றைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார், ஆனால் காலம் அதிசீக்கிரமாக இருக்குது. அநேகர் அக்கினிக்கு இரையாக ஆயத்தமாக இருக்கிறாங்க, இருளின் காரியத்துக்குள்ளே போக அநேகர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், செவி கொடாமல் போனால் இந்த சாபம் உனக்கு வரும், என்னை அக்கினிக்கு இரையாகப்படுவேன்,
என்ன வெட்டுண்டு அக்கினியில் ஆண்டவர் போடுவார். ஆகையினால் எச்சரிக்கையாக நாங்கள் இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தப்பாமல் கனி கொடுக்கணுமா, உன்னோட நம்பிக்கையை கர்த்தர் மேலே வை, மனுஷன் மேலே நம்பிக்கையை வைக்காத. அதுக்கு அடுத்தது சொல்லுது பாருங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் 9ஆம் வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கருத்து சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளின் செய்கைகளின் பலன்களும் தக்க செய்கைகளின் பலன்களுக்கும் பலன்களை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறேன். திருப்பி அதை படிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தெரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறேன். மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாததா இருக்குதான். இன்னொரு இடத்துலையும் சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததா இருக்குது. இங்க சொல்றது மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. மனுஷனுடைய இருதயம் நாளுக்கு நாள் மாறும். நாளுக்கு நாள் என்ன செய்யும்? இந்த குரங்கு தாவுறது போல தாவும். நம்மளும் என்ன செய்யறோம்? சில நேரத்தில் எல்லாம் நல்லா நடக்கும்போது கர்த்தர் நல்லவர்னு பாடுறோம். வாழ்க்கையில கஷ்டம் வந்தோன்னு, வியாதி வந்தோன்னு ஆண்டவருக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை, வாயில் என்று சொல்றோம். இப்படி மாறிக்கொண்டிருக்க கூடாது. எப்பயுமே அது நிலைத்து இருக்கணும். எப்பயுமே தாவீது ராஜா சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? கீழே சொல்றாரு, என்னத்தையெல்லாம் மறவாத, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. 103ஆம் சங்கீதத்தை எடுங்க, இது அப்படியே வைத்துக்கொண்டு 103ஆம் சங்கீதத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 103ஆம் அதிகாரம், சங்கீதம் 103ஆம் அதிகாரம், அதுல சொல்லுது பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்ன உபகாரங்களை செய்திருக்கிறாரு ஆண்டவர்? நமக்கு என்ன உபகாரங்களை ஏற்கனவே செய்திருக்கிறாரு ஆண்டவர்? 2025 ஆண்டுகளுக்கு முன்னமே அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். என் பிராணனை, என் உயிரை, என் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டுள்ளார். என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டியுள்ளார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கீழே சொல்லுது, நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாக என் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். என ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதுன்னு சொல்லி இதை சொல்றார். என்னென்ன உபகாரங்கள்? ஏற்கனவே இதெல்லாம் செய்திருக்கிறார். எந்த மனுஷனாலையும் உங்களோட பாவத்தை மன்னிக்க முடியாது, அக்கிரமத்தை மன்னிக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தில் நீங்க பாவம் செய்தவர்களா, குற்றம் செய்தவர்களா போனா உங்களுக்கு தண்டனையை தருவாங்க. ஆனா கிருபையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவர் நம்ம மேல வர வேண்டிய தண்டனையை ஆண்டவர் தன்மையில் எடுத்துக்கொண்டு நம்மளை கிருபையா இலவசமா அவருடைய இரத்தத்தினால மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மன்னித்திருக்கிறார், நோயிலிருந்து விடுவித்திருக்கிறார். என்ன, டாக்டர்கிட்ட போனா அவர் தற்காலிகமா நோய் வராதபடிக்கு என்ன செய்வார்? தடுப்பூசியை தருவார். என்ன, திருப்பி பார்த்த காய்ச்சலுக்குரிய உடன் முழுமையா வாழ்க்கையிலே காய்ச்சல் வராதபடிக்கு மருந்து தரமாட்டார். என்ன, மருந்து இல்லை. என்ன, அது தற்காலிகமான தீர்வுகளை தர்றார். ஆனா கர்த்தர் நிரந்தர தீர்வுகளை தர்றவரா இருக்கிறார். நோய்களை குணமாக்குறார். என்ன, உயிரை அழிவுக்கு விலக்குகிறார். மனுஷன் உயிரை கொல்லுகிறவனா இருக்கிறான். மனுஷனால உயிரை நீக்க, உயிரை கொல்லத்தான் முடியும், உயிரை வரவழைக்க முடியாது, உயிர்த்தெழ பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் மறித்ததையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிற விதமாக அழைக்க வல்லவராக இருக்கிறார். என்ன, அப்ப நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். என்ன, கிருபையா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார். இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா? மற்ற மனுஷன் மேல கிருபையா இருக்கிறோமா? இரக்கமா இருக்கிறோமா? மன்னிக்கிறோமா? மன்னிக்க முடியல. இன்றைக்கு நம்மளை இப்ப நான் உங்க மேல நம்பிக்கையை வச்சேன்டா, நீங்க என்னைய மன்னிப்பீங்களா? மன்னிக்கிறேன்னு சொல்லுவீங்க. என்ன, எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னிப்பீங்களா? கிருபையா இருப்பீங்களா? இரக்கமா இருப்பீங்களா?
என்னதான் நீங்கள் வாயால் வடை சுட்டாலும் இருதயம் என்ன செய்யும்? குறை பேசிட்டே இருக்கும். என்ன, இருதயம் நம்மளை மற்ற மனுஷனை பற்றி குறை பேசிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இங்கேருந்து தூக்கி கடல் ஆழத்தில் போட்டுட்டார். உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை எடுத்து முதுகுக்கு பின்னுக்கு எறிஞ்சிட்டாராம், கடல் ஆழத்தில் போட்டுட்டாராம். என்ன, அவர் கக்கின்னு திருப்பி எடுக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பைபிள் நிறைய இடத்துல சொல்லுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், பாவங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லுது அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிகட்டாமலும் இருக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? மனுஷனுடைய பிள்ளையை பிடிச்சி அதே குத்தி காட்டி கொண்டு இருப்போம், அதே நோண்டி கொண்டிருப்போம், அதே கிளறி கொண்டிருப்போம். ஆனால் உங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மனுஷனுடைய பாவங்கள் உணர்த்தி அவன் மனம் திரும்பின பிறகு அதை தூக்கி எறிஞ்சிடுவார், திருப்பி எடுத்து குத்தி காட்டி கொண்டிருக்க மாட்டார். இன்னைக்கு சில ஊழியக்காரங்க தான் என்ன செய்கிறாங்க? வேணுமென்று பிரசங்கம் பண்ணி அவனை ஒரு வழியில் அவனே கஷ்டப்பட்டு வந்து இருப்பான், அவன் பாவத்தை விட முடியாமல் வந்து இருப்பான். இவங்க பண்ணுற பிரசங்கத்தால் அவன் பேசாமல் தூக்கு மாட்டிட்டு செத்துடலாமான்னு யோசிக்கிறான். அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். என்ன, ஆண்டவர் உங்களை மன்னித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நீ பாவம் செய்யாது, நீ எப்படினாலும் பாவம் செய்ய, நான் மன்னிச்சு கொண்டே இருப்பேன்னு சொல்லலை. என்ன, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, பாவத்தை மேற்கொள்றதுக்கு பலனை தருவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன, ஆண்டவர் நமக்கு கிருபையை இரக்கத்தை தர்றார். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்றா, நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்கிற பிள்ளைகள் ஆகையினால கர்த்தர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவனுக்கு மன்னிக்கணும். கர்த்தர் உங்களை அன்பு கூறுறது போல நீங்கள் மற்றவங்களை அன்பு கூறணும். கர்த்தர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறது போல நீங்கள் மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது போல நீங்கள் மற்ற மனுஷர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை நேசி. ஏன்னா அதான் ஒரு பிரமாணம். ஏன்னா நாங்கள் மற்றவங்களை நேசிக்கணும். கடவுள் உங்களை நேசிக்கிறது போல, இயேசு உங்களை நேசித்தது போல நீங்கள் மற்றவங்களை நேசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால மனுஷன் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைக்காதீங்க. கடைசியாக 118ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. நான் அடிக்கடி அது பார்க்குற வசனம் தான். 118வது சங்கீதம் 18வது வசனம். 118வது சங்கீதம் 18வது வசனம் 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதே நலம். எல்லா ஜாதியினரும் என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைத்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள், முள்ளு பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமும் அவர் என் இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனுஷன் மேல நம்பிக்கையை வச்சா நம்முடைய வாய் என்ன செய்யாது? நம்முடைய வாயில இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்காது, புலம்பலின் சத்தம் தான் இருக்கும், அழுகையின் சத்தம் தான் இருக்கும். மனுஷன் மேல நம்பிக்கையை வச்சா ஏன்னா அவன் ஏமாத்திடுவான். மனுஷன் மேல நம்பிக்கையை வச்சா ஆலயத்துக்கு துதிக்க மாட்டோம். ஆலயத்துக்கு இங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்கும், அங்கே அவன் செஞ்ச அக்கிரமத்தை நினைச்சு புலம்பிக் கொண்டிருப்போம். என்ன, கணவன் மனைவி பேசின பேச்சை நினைச்சு அங்கே இருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருப்போம். என்ன, அங்கே வேலைக்காரன் சம்பளத்தை தராத நினைச்சு என்ன செஞ்சு கொண்டிருப்போம்? கண்ணீர் வடிச்சு கொண்டிருப்போம். வாயில பாட்டு வராது, இருதயத்தில் துதி வராது, கை உயர்படாது. என்னதான் பாஸ்டர் சொன்னாலும் இப்படியே இருப்போம். ஆராதனை வராது, பாடல் வராது, கம்பீர சத்தம் வராது. ஏன்? நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லை. ஆனால் நீங்கள் கிழமை முழுக்க இதெல்லாம் இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு வருது. ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை, தொழில் இடத்துல பிரச்சனை, வருமானம் இல்லை, குறைவு. ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்புமா இருந்தால் இதெல்லாம் மறந்து நீங்கள் என்ன செய்வீங்க? ரட்சிப்பை பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? குடும்பத்தில் பிரச்சனை கடந்த கிழமை இருந்திருக்கும், நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஆண்டவர் என்ற பிரச்சனையெல்லாம் மாற்றுவார். நான் போகும்போது சமாதானம் வரும். அப்போ வாயில் ரட்சிப்பு இருக்கும், விடுதலையை பேசுவீங்க, ரட்சிப்பை பேசுவீங்க. என்ன, குடும்ப பிரச்சனையிலேருந்து ரட்சிப்பை நீங்கள் தான் பேசணும். கர்த்தர் ரட்சிப்பை எங்கே வச்சிருக்கிறார்? உங்களோட வாயில் வச்சிருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க. நீ விசுவாசிச்சு வாயை திறந்து பேசு. ஏதாச்சும் பிரச்சனையா வாயை திறந்து பேசு, கர்த்தர் மாற்றுவார். மட்டும் பேசிக்கொண்டே இரு.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ சொன்ன ஆகும், நீ கட்டளையிட்டா நிற்கும். நீ என்னத்தை பேசுறியோ அதன்படி தான் உன்னோட வாழ்க்கை இருக்கும். உன்னோட சூழ்நிலை மாறணும்னா அதுக்கு நீ தான் அதிகாரி, நீ தான் அதுக்கு தீர்க்கதரிசி. நீ வாயத்திலிருந்து தேவையில்லாத பேசுனியா இருந்தா நாம் எப்படிப்பட்டதான் நெருப்போம், என்ன செய்யும்? பெரிய காட்டையே கொளுத்தும். நம்ம என்ன செய்கிறோம்? மேலும் மேலும் கொளுத்தி போட்டு பெட்ரோல் ஊற்றி கொண்டே இருக்கிறோம். இருக்கிற பிரச்சனைக்கு இந்த நாவால் பெட்ரோல் ஊற்றி கொண்டே இருக்கிறோம். என்ன செய்யணும்? அங்கே எரிஞ்சு கொண்டிருக்கிற காட்டை என்ன செய்யணும்? அணைக்கிறவங்களா இருக்கணும், இன்னும் எரிக்கிறவங்களா இருக்க கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இந்த இடத்துல நீங்கள் இந்த 8ஆம் வசனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதிரிகளை குறித்து பேசுகிறார். எதிரிகளை குறித்து பேசுகிறார். எதிரிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா தேனீக்களை போல சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்குதா? இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசுகிறார். மனுஷன் மேலே நம்பிக்கையை வச்சு 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 மனுஷன் உங்களை ஏமாத்துறானா? பிரச்சனைகள்லாம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்குதா? என்ன கடன் பிரச்சனை, வியாதி, வேதனை, வறுமை, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்குதா? ஆனால் இங்கே தாவீதுராஜா என்ன சொல்கிறாரு பாருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்க. நான் அவர்களை சங்கரிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற நான் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால் சங்கரிப்பேன். அவர்கள் நெருப்பை போல அணைந்து போவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன், அவர்களை மேற்கொள்ளுவேன். என்ன அந்த 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. தேனீக்களை போல என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள், என்ன முள்ளில் பற்றின நெருப்பை போல அவர்கள் அணைந்து போவார்கள். எல்லாம் சொல்லுங்க, அணைந்து போவார்கள். இன்றைக்கு சில காரியங்கள் உங்களை பற்றி எரிக்கிற மாதிரி வருதா? அது எல்லாவற்றையும் அணைந்து போகும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் விழும்படிக்கு எல்லாம் தள்ளுறாங்களாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கி நீங்கள் விழும்படிக்கு, நீங்கள் நாசமாகும்படிக்கு, உங்களோட குடும்பம் இல்லாமல் போகும்படிக்கு நிறைய பேர் உங்களை தள்ளுறாங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வாயத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என்ன அதுக்கு அடுத்து சொல்றாரு, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர், சத்தமா, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய கூடாரத்தில் நீதிமானாகிய என்னுடைய கூடாரத்தில் புலம்பல் இருக்காது, அழுகை இருக்காது, சோர்வு இருக்காது. என்னுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு பராக்கிரமம் செய்வார், கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் கர்த்தருடைய வலதுகரம் என் வீட்டின் மேல், என் குடும்பத்தின் மேல், என் சபையின் மேல உயர்ந்து இருக்கிறது. அது பராக்கிரமம் செய்கிற கரம், அது நன்மைகளை கொடுக்கிற கரமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நான் கெரிய செத்து பரலோகம் போவேன்னு சொல்லலை. ஐயோ இந்த மனுஷன்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மனுஷன் கொடுக்கிற தேனீக்களை போல சூழ்ந்து கொள்ளுகிறாங்க. ஐயோ என்னால் வாழ முடியலை, ஐயோ இந்த லோன்காரன் வந்து இப்படி பாடாப்படுத்துறான், இந்த வியாதி என்னை சூழுது, அதனால நான் செத்து கெரிய என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜபிக்கலை. இதெல்லாம் அணைந்து போகும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், இதெல்லாம் இல்லாம போகும். நான் சாகாம பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்ததை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த நெருக்கங்கள்லாம் பார்த்து ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுங்க, நான் செத்து போனா நலமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த நெருக்கத்தின் மத்தியில பெருக்கத்தை தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில உதவி செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமம் செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் எனக்கு முன்பாக உயர்ந்து இருக்குது, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் உயர்ந்து இருக்குது, என்னுடைய சபையில உயர்ந்து இருக்குது, என்னுடைய குடும்பத்தின் மீது உயர்ந்து இருக்குது. ஆகையினால நான் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் என்ன செய்ய போறதில்லை, மரணத்தை நான் எடுத்துக்கொள்ள போறது கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார், அந்த ஜீவனை பரிபூர்ணமடைய செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால எந்த பிரச்சனையை கண்டு, எந்த சூழ்நிலையை கண்டு, இன்றைக்கு நீங்கள் இந்த சூழ்நிலைகளை கண்டு நிறைய பேர் சாகரத்துக்கு தீர்மானிச்சிருக்கிறீங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அது ஒரு நாள் ஆண்டவருக்கு பிரியமானது கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால உங்களோட வீட்டில் புலம்பல் சத்தம் இருக்கக்கூடாது. பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் துதிச்சு கொண்டு தான் இருக்கணும். பைபிள் சொல்லுது, நீங்கள் எல்லாத்துக்கும் கவலைப்படுங்கன்னு சொல்லலை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
என்ன எல்லாவற்றை குறித்து சோத்திரம் பண்ணு. நீ சோத்திரம் பண்ணும்போது சூழ்நிலை மாறும், கவலை மாறும், பிரச்சனை மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, சாகாமல் பிழைத்திருந்து, நீ செத்து போகக்கூடாது, சாகாமல் பிழைத்திருந்து ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை சொல்லிக்கொண்டே இருக்கும். தாழ்வில் எப்படி உயர்த்தினார், குடும்ப பிரச்சனை எப்படி மாற்றினார், கடன் பிரச்சனை எப்படி மாற்றினார், என்ன பாவத்துக்குள்ளே வாழ்ந்த உன்னைய எப்படி ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். போனக்கெல்லாம் அந்த பாஸ்டர் சொன்னார், என்னை கஞ்சா பற்றி கொண்டு வந்த அவரை இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற மனுஷனாக வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நானும் எங்கேயோ தேவையில்லாத பாதையில் போய் கொண்டிருந்த என்னைய, பாவம் செய்து கொண்டிருந்த என்னைய, ஆண்டவரை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னைய, ஊழியமே வேண்டாமென்று போய் கொண்டிருந்த என்னைய ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறார். எதுக்கு? செத்துக்கரிய மேலே போகிறதுக்கா? இல்லை, என்னையை விடுவித்த ஆண்டவரை பற்றி சொல்லி அநேகரை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கும்படியாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் அவருடைய காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன், நான் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறேன். ஆகையினால என்ன ஆண்டவர் என்னையை கொண்டு அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார், என்னையை கொண்டு அநேகரை திடப்படுத்த விரும்புகிறார். என்னையை விடுவித்த ஆண்டவர் உங்களையும் விடுவிப்பார், உங்களையும் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடைசியெல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நான் பாக்கியவான். நான் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை பாராமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி அனைவரும் எழுந்திருந்தவர்களாக இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசின அந்த வார்த்தையை சற்று கண்களை மூடி உங்களுடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி வேறு எங்கேயும் உங்களுடைய சிந்தனைகளை போடாமல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசின வார்த்தைகளை சற்று மனக்கண் முன் கொண்டு வாங்க. அநேக நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிற அநேகர் உங்களுடைய இருதயம் மனுஷன் மேலே நம்பிக்கையை வைத்து மனுஷனை நம்பி மனுஷனை புயபலமாக கொண்டு ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் அது சந்தித்திருக்கிறது. அதன் மூலமாக நிறைய உடைந்து போயிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு நான் ஆயத்தப்படுத்திட்டு வந்த பிரசங்கம் தரித்திரருக்கு சுவிசேஷம் தான். ஆனால் ஆண்டவர் என்னோடு இந்த வசனத்தின் மூலமாக இடைப்பட்டார். நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை தான் ஆண்டவர் காட்டினார். ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். மனுஷனை நம்பாதீங்க, ஊழியக்காரனை நம்பாதீங்க, சபையை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தரை நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அவன் உஷ்ண காலத்திலும் அவன் மனை தாழ்ச்சியான காலத்திலும் அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். ஆண்டவர் நீங்க தப்பாம கனி கொடுக்கணும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நீங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும் என்று விரும்புகிறார். நீங்க சாவாம பிழைத்திருந்து கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை விடுவித்தார், கர்த்தர் எப்படியெல்லாம் தாழ்விலிருந்து உங்களை உயர்த்தினார், எப்படியெல்லாம் உங்களை பஞ்ச காலத்திலே உங்களை திருப்தியாக்கினார், அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை உலகத்துக்கு எடுத்துரைக்கிற ஜனங்களா நீங்க இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க, உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடியிருப்பது எவ்வளவு பாக்கியமானது. அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினால் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் அப்பா மனுஷன் மேலும் தேவையில்லாத காரியங்கள் மேலும் இருக்குமா இருந்தால் அதை இன்றைய நாளிலுமாய் நீர் மாற்றுங்க சகப்பனே. எங்கள் இருதயத்தை நாங்கள் காவல் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. மனுஷன் மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளாமல் கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையாக கர்த்தரை வைத்து உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. இந்த பூமியிலே பாக்கியவான்களாக இருக்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அதை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டு வேறு விடுகிற பிள்ளைகளாக அப்பா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அருமையான இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே எல்லா
பிள்ளைகளும் மாறுவார்களாக, தங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்பார்களாக. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு, ஆதாரம், எல்லாவற்றுக்கும் தீர்வை நீர் தரப்போகிறீர் ஆண்டவரே. ஆகையால் உம்மை நோக்கி பார்ப்பார்களாக சுவாமி, உம்மை நோக்கி பார்ப்பார்களாக ஆண்டவரே. அவர்கள் நம்பிக்கையை வேலை மீது, படிப்பின் மீது, உறவினர்கள் மீது, நண்பர்கள் மீது, சபையின் மீது ஆண்டவரே, காரியங்கள் வெளிநாட்டு சொந்தக்காரர்கள் மீது வைக்காமல் கர்த்தர் மேலே வைத்து வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலமென எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா. அப்பா, நானும் என் சபை மக்களும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் ஆண்டவரை தகப்பன் உம்மீது சார்ந்திருப்பதாக. ஆண்டவரே, நீரே எங்கள் ஆதாரமா இருக்கிறீர் அப்பா. God is my source. நீர் எங்கள் ஆதாரமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் குறைவுபடுவதில்லை ஆண்டவரே, நாங்கள் சபிக்கப்படுவதில்லை, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நம்முடைய திவ்ய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை இருதயத்திலையும் வாயிலையும் வைக்க உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகள் இந்த மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சிகளாய் இருப்பார்களாக ஆண்டவரே. அப்படியாக நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது நான் அல்ல, நீர் எங்களோடு பேசினபடினால் நன்றி செலுத்துகிறோம். இதை பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு அருளபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள், தொழில் வளங்கள், குடும்பங்களை உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாய் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை மாற வேண்டிய பக்கங்கள் அநேகம் உண்டு. அதை நாங்கள் ஆண்டவரை சரிப்படுத்தி கொண்டு மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கிற இருதயத்தை தாங்க. நீர் எங்கள் மேல் இரக்கமாக இருந்தது போல நாங்கள் யாவர் மேலும் இரக்கமாக இருக்க உதவி செய்யுங்க. நீர் எங்கள் மேல் உருக்கமாக இருந்தது போல நாங்கள் எல்லாரும் மேலும் உருக்கமாக இருக்க உதவி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய உயர்ந்திருக்கிற நம்முடைய கரத்துக்காய் நன்றி. எங்களுக்கு பராக்கிரமம் செய்கிற நம்முடைய வலது கரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பீர். இயேசுவின் நாமத்தினால் அவைகள் அணைந்து போகும், அவைகள் சங்காரமாகும். நாங்களோ நிலைத்திருப்போம், நாங்களோ நிலைத்திருப்போம். எல்லா துதிகன மகிமைகள் மேன்மைகளும் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தியும் உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.